நம்ம ஹீரோ சத்யா லண்டன்ல படிப்பு முடிச்சுட்டு 5 வருஷம் கழிச்சு ஊருக்கு வரான். வர வழியில அந்த குதிரை ஓட்டுறவர் காட்டுக்குள்ள பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இதெல்லாம் கேக்குற நம்ம சத்யாக்கு பேய் மேல நம்பிக்கையே கிடையாது. சரி நைட் எல்லாம் தூங்கி எந்திரிச்சு காலைல வந்தா புல்புல் அங்க உட்காந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா. சத்யாக்கு புல்புல பாக்கும்போது 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்த புல்புல் மாதிரியே தெரியல, நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு. புல்புல் அண்ணனோட ஒய்ஃப் அப்படின்றதுனால அவகிட்ட பேசும்போது அண்ணின்னு சொல்லி தான் கூப்பிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது தான் தெரியுது மனநல பாதிக்கப்பட்ட அண்ணன் பேய் அடிச்சு இறந்து போயிட்டாருனோ, இன்னொரு அண்ணன் வீட்டை விட்டு போயிட்டாருனோ. சரி இந்த ஊர்ல என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். உன் பெரிய நீ வீட்டுக்காரர் இறந்ததுனால ரொம்ப வருத்தமா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் பேசுன்னு சொல்லிட்டு சொல்றான். அவங்க கிட்ட போய் பேசுறான். அவங்க மொட்டெல்லாம் அடிச்சுட்டு வெள்ளை புடவை கட்டிட்டு இருக்காங்க. புருஷன் இறந்ததுனால உங்க வீட்டுக்காரர் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்டா பேய் அடிச்சு தான் இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற நம்ம சத்யா இது ஒரு புலியோட வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சரி புல்புல் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போறான். அங்க போனா ஒருத்தர் அவளோட காலை பிடிச்சி மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல என்னோட கால் அடிபட்டுச்சு, அதை சரி பண்றதுக்காக வந்த டாக்டர் இவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ அந்த டாக்டர் மாஸ்டரோட ஒய்ஃப் உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ புலியை வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போறாரு. அந்த குரூப்ல நம்ம டாக்டருமே ஜாயின் பண்றாரு. அந்த குரூப்ல மாஸ்டர் என்றவர் மட்டும் ஒரு அமானுஷமான உருவம் வந்து அவரை எடுத்துட்டு போயிடுது. பார்த்தா அவரை கொடூரமா சாகடிச்சு மரத்துல தலகிழ தொங்க விட்டுருக்கு. நம்ம ஹீரோ இது பேயெல்லாம் கிடையாது, இது ஏதோ மனுஷங்க தான் கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறான். அந்த டாக்டரோட வீடு பக்கத்துல தான் இருக்கு, அதனால அவரோட பாடியை அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. இந்த டாக்டருக்கும் புல்புலுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உடனே வினோதினி அன்னிக்கிட்ட போயிட்டு இந்த டாக்டர் எத்தனை நாளா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காருன்னு கேக்குறான். சில வினோதினி கோல்முற்ற வேலையை ஃபுல் டைம்ல பண்ணிட்டு இருப்பா. உங்க அண்ணன் எப்ப வீட்டை விட்டு போனாரோ அப்பதுல இருந்து இந்த டாக்டர் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றா. உண்மையிலேயே புல்புலுக்கு கால்ல எப்படி அடிபட்டிருக்கும் அப்படின்னு சத்யாக்கும் புல்புலுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வினோதினி தான் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிருப்பா. ஆக்சுவலா நம்ம ஹீரோவும் புல்புலும் ஃப்ரெண்ட்ஸா தான் பழகிட்டு இருப்பாங்க. இதை போய் வினோதினி தப்பா அவங்க அண்ணன் கிட்ட சொல்லி உடனடியா நம்ம ஹீரோவை ஃபாரினுக்கு அனுப்பி ஹீரோவோட அண்ணன் புல்புல் காலை ஒரு ராடால வச்சு அடிச்சு உடைச்சிடுறாரு. இப்போ அந்த காலுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்கிறதுக்காக தான் அந்த டாக்டர் வீட்டுக்கே வந்திருப்பாரு.